ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் கூட மக்கள் வந்து நம்மள ஹீரோவாக ஆசைப்படுறாங்க. ஒரு வெளிநாட்டு கண்ட்ரிகளுக்கு போய் நம்ம ஹீரோயிசமா அங்க உட்காந்து ரீல்ஸ் பண்ணது மக்களை கவர்ந்து இழுத்துச்சு. நீங்களே பாத்தீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம போனோம். அடுத்த கட்ட வாய்ப்புகள்ல அதை பாக்குறப்ப இவர் பியூர் கோட் சூட்லாம் போட்டு எப்படி இருக்காரு, அதுக்கு முன்னாடி கோட் சூட் போட்டோம். ஒரு ஃபாரின் கண்ட்ரில போய் கோட் சூட் போட்டா அவர் எப்படி இருக்காரு, மக்கள் முன்னாடி நம்மளுக்கு ஒரு பட வாய்ப்புகளுக்கு அது ஒரு பயனா இருக்கும். ஸோ பட் அப்படிப்பட்ட இடங்கள்லயுமே சில விஷயங்களை தப்பு நடக்குதுன்னா அவங்கள நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவேன். அவங்களே வந்து பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு யாரும் சொல்ல விரும்பல கண்ணே. அவங்களே பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு வந்து நம்மளை கூப்பிட்டாங்க, பயன்படுத்திக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பைசா வாங்கவே இல்லை. ஒரு சில இடங்களுக்கு கூப்பிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அங்கே அநியாயங்கள் நடந்துச்சு, நம்மளை கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி அப்படின்ற இடங்களை நான் இருக்க மாட்டேன், தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவேன். அடுத்து நம்மளை கூப்பிடுவாங்க, அவங்க அங்கே கொண்டு போகிறேன் இங்கே கொண்டு போகிறேன், அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். பட் மற்ற செலிபிரிட்டிஸ்லாம் அந்த இடங்கள்ல லட்சக்கணக்கில் காசு வாங்கினாங்க, 50,000 1 லட்சம். நம்ம அதெல்லாம் எதுவுமே வாங்கவே கிடையாது. ஸோ என் கான்செப்ட்ல நான் கரெக்டாக இருக்கேன். நான் வாங்காததுக்கு காரணம் படம் நடிக்கிறப்ப நம்ம பேமெண்ட் டிமாண்ட் பண்ணிக்கலாம், விளம்பரத்துக்கு எங்கேயுமே பண்ண மாட்டேன். அப்புறம் ஒரு ஜவுளி கடையில் ஒரு தம்பி விளம்பரம் பண்ணி கொடுக்கணும், பண்ண முடியாதுன்னு. ஆனால் ரீல்ஸா